தேர்தலை முன்னிட்டு ரயில்களில் பரிசு பொருட்களோ ரூபாய் நோட்டு கட்டுகளோ கொண்டு செல்லப்படுகிறதா என சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அரை மணி நேரம் நடந்த சோதனையில் பணமோ பொருட்களோ கைப்பற்றப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் தொடர் சோதனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் மாவோ மேற்கொண்ட நடைப்பயணத்தைப் போல ராகுல் காந்தியின் நடைப்பயணம் அமைந்ததாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு நேரில் சென்று செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட 2 கட்ட பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும், மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் தமது கால்களால் நடந்து இந்திய தேசத்தை அளந்திருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார். மாவோ மேற்கொண்ட பயணம் அங்கே உள்ள பழமைவாத ஆட்சியை தூக்கி எறிந்து மக்கள் சீனம் மலர்வதற்கு வழிவகுத்தது. அதைப் போல இங்கே உள்ள பாசிச பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு ஜனநாயக சக்திகளின் ஆட்சி இந்த மண்ணில் மலர்வதற்கு ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட பயணம் ஒரு மாபெரும் உந்துதலாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் களமிறங்குகிறோம். வரும் 24ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு முன் அதிமுக கூட்டணியின் 40 வேட்பாளர்களும் முடிவு செய்யப்படுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கூறியுள்ளார். திருச்சியில் கூட்டம் நடைபெறும் இடத்தை SP வேலுமணி, P தங்கமணி, MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் ஆகியோருடன் ஆய்வு செய்த பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இது இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வரும் பிரதமருக்கு திமுகவினரும் அவர்களின் கூட்டணி கட்சியினரும் பூமாலை போட்டு வரவேற்றிருக்க வேண்டும் என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா கூறினார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் தமிழகத்துக்கு மோடி வரும்போதெல்லாம் ஸ்கூல் குழந்தைகள் போல கருப்பு பலூன் விட்டு விளையாடியவர்களுக்கு தமிழகத்தின் மீது அக்கறை இல்லை என்றார். மதிமுக கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு விளையாடினாங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க ஒரு திட்டம் வருதுன்னா தமிழ்நாட்டின் மீது திமுகக்கோ மதிமுகக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ அக்கறை இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் பூமாலை போட்டு பிரதமரை வரவேற்று இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை கொண்டு வரார். ஆனால் அதை எதிர்த்த தமிழ் இன விரோதிகள் இன்றைக்கி ஏதோ தமிழ்நாட்டுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. தேர்தலுக்கு தான் மன்மு பிரதமர் வர்றாருன்னு சொல்கிறாங்க. இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியில் புதிய அரசு பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது குறித்து புகார் அளித்ததால் மீண்டும் பழைய பஸ் இயக்கப்படுவதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். கூடுதல் கட்டணம் வசூலிப்பு குறித்து அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் அடிக்கடி பழுதாகி பாதி வழியில் நிற்கும் பேருந்து தற்போது இயக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். தனியார் பேருந்து கணிச்சு கொடுத்தாங்க. திமுக வேலூர் நகர பொருளாளர் அசோகன் என்பவரின் பிரிண்டிங் பிரஸ் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட வருமான வரித்துறையினர் சில ஆவணங்களை கையோடு எடுத்துச் சென்றனர். மாவட்ட இந்து சமய அறங்காவலர் குழு தலைவராக செயல்பட்டு வரும் அசோகனின் தோட்டப்பாளையம் அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன உந்தும வளாகத்திற்கு தேவையான ராக்கெட்டுகளை கொண்டு செல்வதற்கான அதிநவீன பிரத்யேக வாகனம் அரக்கோணத்தில் தயாரிக்கப்பட்டது. 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த வாகனம் சாலை மார்க்கமாக மகேந்திரகிரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து சுற்றுலா சென்றவர்களின் வேன் கேரளாவின் இடுக்கி அடிமாலி பகுதியில் பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஒரு குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். 14 பேர் காயமடைந்தனர். வேகமாக சென்ற வேன் வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு வேலியில் மோதி பள்ளத்தில் உருண்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
இலங்கையில் இருந்து கடந்த நவம்பர் மாதம் 8 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்ட வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்தவரை திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவினர் பாம்பனில் வைத்து கைது செய்தனர். தேடப்பட்டு வந்த நபரான வெள்ளையன் என்ற பிரசாந்தின் நடமாட்டத்தை செல்போன் சிக்னல் மூலமாக கண்டறிந்த நுண்ணறிவு பிரிவினர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேர்தல் நடத்தை விதியால் மூடப்பட்ட பேரூராட்சி தலைவர் அறையை திறந்து பிறந்தநாள் கேக் வெட்டிய திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மனைவியும் பேரூராட்சி தலைவருமான செல்வராணி ஆகியோர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கடலூர் வெள்ளி கடற்கரையில் மணல் சிற்பம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், SP ராஜாராம் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கியதைத் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை பொழிச்சலூரில் உள்ள சனி பரிகார தலமான அகதீஸ்வரர் கோயிலை நீதிமன்ற உத்தரவுப்படி இரவோடு இரவாக இந்து அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. தனியார் வசமிருந்த கோயிலை தன்வசப்படுத்துவது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சாதகமான உத்தரவு வந்ததைத் தொடர்ந்து புதிய தக்காரை நியமித்து அது தொடர்பான அறிவிப்பு கோயில் வளாகத்தில் ஒட்டப்பட்டது.